f1 equal to 1, f2 3 மற்றும் fn equal to fn minus 1 plus fn minus 2 எனில் fi ஆனது எனக்கு என்ன வரும்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த f இந்த மாதிரி வந்தால் என்ன பார்த்தீங்கன்னா இது ஃபிபோனச்சி கான்செப்ட் மாதிரி ஆவச்சுக்கோங்க. ஃபிபோனச்சி கான்செப்டை வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க 1னா எவ்வளோ? 1, 2னா 3. அப்போ இங்க என்ன கேட்குறாங்க? fn கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலா? fn minus 1 plus fn minus 2 எனில் fi என்னது? ஓகே, அப்போ நம்ம கான்செப்ட் என்னன்னா 5வது உறுப்பு எனக்கு என்ன பார்க்கணும், அவ்வளவுதான். 5வது உறுப்பு என்னன்னு பார்த்தாலே போதும், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, பாருங்க ஃபர்ஸ்ட் உறுப்பு என்னது? 1. 2வது உறுப்பு என்னது? 3. ஓகே பாரு, 1 3 இது ரெண்டையும் கூட்டினா 4, இது ரெண்டையும் கூட்டினா 7, இது ரெண்டையும் கூட்டினா 11 முடிஞ்சு. ஸோ அப்போ 5வது உறுப்பு என்னது? 11. ஆன்சர் முடிஞ்சு. இல்லை சார் இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா, இதுபடி போடணும் அப்படின்னா இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணி பாருங்க, அதே தான் உங்களுக்கு வரும். ஓகே, அப்போ என்ன மதிப்பு 5? அப்போ f 5, அப்போ f 5 minus 1 plus f 5 minus 2. ஓகே, இப்போ என்ன வரும்? f 4 plus f 3. ஓகே, f 4னாது 4வது உறுப்பு, f 3னா 3வது உறுப்பு. ஓகேவா? அப்போ 4வது உறுப்பு என்னது? 7, 3வது உறுப்பு என்னது? 4. ஸோ அப்போ 7 நாளைக்கு கூட்டினா 11. அவ்வளோ.